கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றிக்கான வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது: எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். இளைய குமாரன் தன் வாழ்க்கையில பாவம் செய்து துர்மார்க்கமாக வாழ்ந்து அந்த துர்குணத்திலிருந்து அவனுக்கு மனம் தெளிவு உண்டான போது அவன் தன் தகப்பனை நினைத்தான். அவன் சொன்னான், எழுந்து என் தகப்பனை வீட்டுக்கு போகிறேன். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தகப்பனிடத்தில் வந்து தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அணைத்துக் கொண்டு அவன் மேல் மனதுருகி அவனை கட்டு அணைத்து முத்தம் செய்தார். இன்றைக்கு தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த பரலோக நம்முடைய தகப்பன் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா வழிகளை, உங்களுடைய எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவரிடத்தில் வாருங்கள். இந்த தகப்பனை நீங்க அறியும் போது, இந்த தகப்பனிடத்தில் வரும்போது இழந்தது எல்லாவற்றையும் அந்த குமாரனுக்கு கொடுத்தார். இப்படி இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை இழந்திருந்தாலும், ஏன்னா அந்த தகப்பனை விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோம், நமக்கு ஒரு மன தெளிவு உண்டாகும் போது நீங்கள் அந்த தகப்பனிடத்தில் வாருங்கள். அந்த தகப்பன் உங்களுக்காக மனதுருகிற தேவனா இருக்கிறார். உங்களை கட்டணைத்து உங்களை முத்தம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தகப்பன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். தன் தகப்பன் தன் மகனுக்கு அனைத்தையும் திரும்ப கொடுத்தார், இழந்ததற்கு மேலாய் கொடுத்தார். இந்த தகப்பனத்தில் வாருங்கள், இந்த தகப்பனை அறியுங்கள். உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு இந்த தகப்பன் அவரிடத்தில் வரும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சபரமா கொடுக்கிற அந்த தகப்பனத்துல நாம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த தகப்பனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பரலோக பிதாவை அறிந்து கொள்ளுங்கள். இவர் உங்களுடைய தகப்பன், இவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். என் தகப்பனத்தில் நான் போக போறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அவன் வாழ்க்கையில பெரிய வெற்றியை அவன் கண்டான். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. எல்லா பொல்லாத வழிகளையும், எல்லா துர்மார்க்கமான வழிகளையும், எல்லா பாவமான வழிகளை விட்டு நான் என் பரலோக தகப்பனத்திற்கு நான் வரப்போகிறேன். ஒரு தீர்மானத்தை எடுங்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.